2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பாருங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. எங்கங்க? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஆமென். கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? பாருங்க, அந்த நட்சத்திரத்தை கண்டுதான் நாங்க அவரை பணிந்து கொள்ள வந்தோம். ஆமென். நம்ம வயலுக்கு போகும்போது நம்ம கேட்டல வந்தோடனே நம்ம ஸ்டார் எங்கெல்லாம் இருக்கு நம்மளே யாருன்னு பார்த்துக்கலாம். கிறிஸ்துவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இவங்க கிறிஸ்டியன், இவங்க இயேசு இருக்கிறார் அப்படின்னு நம்ம இந்த நாட்கள்ல இவங்க எல்லாம் கிறிஸ்துவங்களா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா. அப்போ ஒருத்தர் இல்ல சர்ச்சையே போயிருக்க மாட்டோம், ஆனா வீட்டுல என்ன தூங்குவோம்? ஸ்டார் இருக்கும். இவங்க இவ்வளவு நாளா பக்கத்துல இருந்தாங்க தெரியாது. அப்படி போன தெருவுலாம் பார்த்தா ஸ்டார் எங்களுக்கு முன்னாடி கட்டி வச்சிருக்காங்க. இவங்களாம் கிறிஸ்துவங்கிறப்பதான் நான் யோசித்தேன். அப்போ இந்த அடையாளம் பாருங்க, இந்த சாஸ்திரிகள் சொல்றது பார்க்கும்போது கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு நாங்கள் அவரை பணிந்து கொள்வோம். அந்த நட்சத்திரம் எப்படிப்பட்டதா இருக்குதான்? வழிகாட்டுகிறதா இருக்குதான். எப்படி இருக்கா? இது வழிகாட்டுகிற நட்சத்திரம். என்ன நட்சத்திரம்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நட்சத்திரம் வழிகாட்டும். அதனால்தான் இயேசு நட்சத்திரமா இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. கையெழுக்கலாமா? இயேசுவாகிய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? வழிகாட்டுகிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எங்க போறது என்ன பண்றது தெரியல. கிட்டத்தட்ட இந்த கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டார்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த சாஸ்திரிகள் சொல்லப்படும் போது கிழக்கு தேசமாகிய இந்தியா, பாகிஸ்தான், பாலஸ்தீனம் இந்த 3 நாடுகளை குறிக்கிறதா. ஒருவேளை அவர்கள் இந்தியர்களா இருக்கலாம் அப்படின்னு அறிவியல் ஆராய்ச்சிகள் சொல்லுகிறார்கள். கிழக்குல இருந்து போனவங்க எங்க போனாங்களா? இந்தியா தேசத்துல இருந்து தான் அவங்க எங்க போனாங்க? மேற்கை நோக்கி அவங்க கடந்து சென்றார்களாம். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தது. சுமார் இந்திய தேசத்துல எருசலேம் தேசத்துக்கு எத்தனை கிலோமீட்டர், எத்தனை மைல்கள் இருந்திருக்கும் பாருங்க. நீங்க நம்ம பக்கத்துல இருந்து நம்ம வரத்துக்கு யோசிக்கணும். இவங்க நம்ம சொல்லி நம்ம அறிவிப்பு பண்ணி பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல எல்லாத்தையும் நான் போட்டேன். வாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? போட்டு எல்லாம் சீக்கிரம் வாங்க, 6 மணிக்கு பிறகுனா வர மாட்டேங்கிறோம். ஆனா இவர் எங்க இருக்கிறாரு? இவங்க கிழக்கில் இருந்தா அவருடைய நட்சத்திரத்தை பார்த்து இவர் கரெக்டா இவங்க போறதுக்கும் அவங்க குழந்தை பிறந்ததுக்கும் கரெக்டா இருக்கு பாருங்க. நம்ம வரத்துக்கும் ஆராதனைக்கும் கரெக்டா இருக்கணும். கரெக்டா தட்டுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இயேசுவை அவருடைய கிழக்கிலே பாருங்க எங்கிருந்து போனாங்க? இந்திய தேசத்தை சார்ந்தவர்கள் அப்படி என்று ஆமா ஒரு சில வேத ஆராய்ச்சியாளர்கள் அங்க சொல்லப்படுது. அவங்க அதை நோக்கிதான் போனாங்களாம். கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு நாங்கள் அவரை பணிந்து கொள்ள வந்து சொல்லுவோம். கிட்டத்தட்ட அவங்களுக்கு அது எப்படிப்பட்டதா? நட்சத்திரத்தை பார்த்துதான்